ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லோரும் ஹாப்பியாக சேஃபாக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். இந்த விலாக் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான விலாக். ஏன்னா ஒவ்வொரு டைம் நான் ஊருக்கு வரும்போது என் பிள்ளைங்களை கூட்டிகிட்டு வந்து அம்மா ஊரில் இருக்க டூரிஸ்ட் ஸ்பாட் இதெல்லாம் நான் சின்ன பிள்ளை போனேன் அப்படிலாம் காமிப்பேன். கூடூரில் வந்து எனக்கு பெருசாக வாய்ப்பே கிடைக்காது. கொஞ்ச நாள் தான் இருக்க மாதிரி இருக்கும், ட்ராவல்லே இருக்க மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் வந்து ரொம்ப தண்ணி வர மாதிரி இருக்கும், அப்படிலாம் காமிக்க முடியாது. ஆனால் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊரில் இன்றைக்கி என்னென்ன டூரிஸ்ட் ஸ்பாட்டில் ரொம்ப சூப்பராக தண்ணி வருதுன்றது எல்லாத்தையும் கூட நான் ஷேர் பண்ணிக்கேன். இன்னொன்று என்னென்னா, அவங்க போயிட்டாங்க பின்னாடி, நான் கொஞ்சம் காமிக்கிறேன் ஓகேயா. அவங்க பயங்கரமாக வைப் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது எனக்கு ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரியான வீடியோவாக இருக்கும். ஆனால் வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த வைப் உங்களுக்கு அப்படியே உங்கள் கூட அப்படியே சேர்ந்து அப்படியே வந்து அப்பிக்கிறோம். நம்மளால் இவ்வளோலாம் சுறுசுறுப்பமாக இருக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ சூப்பரான விலாகாக இருக்கும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாமா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சஃபினா விலாக்ஸ். எல்லாருமே ஹாப்பியாகவும் சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். என் ஹஸ்பண்ட் பிறந்து வளர்ந்து படித்தது எல்லாமே கம்பம் கூடலூர் தாங்க. கம்பத்தை விட கூடலூர் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப சின்ன ஊர் தான். ஆனால் டூரிஸ்ட் பிளேஸாவோ இல்லை நீங்கள் சில்னஸ்க்கு நல்ல ஒரு சூப்பராக ஃபீல் கூட எங்கேயாவது போயிட்டு வரலாம்னு நினச்சிங்கன்னா லோ பட்ஜெட்டில் மெயினாக அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் கூடலூர் வரலாம். செம்ம சூப்பராக இருக்கும். நான் ஏன் இவ்வளோ ஹைப் கொடுத்து பேசுகிறேன் அப்படின்னா, இங்கே வெயில் அடிக்கிறது ரொம்ப கஷ்டம். போட்டோன்னு துணி கூட காய முடியாது, சட்டுன்னு மழை வந்துடும். அதுக்கு மெயினான விஷயம் கேரளாக்கு கீழேயே இருக்கிறனால தான். அந்த ஒய் ஃபால்ஸ் தெரியுதா, தூரத்துலேருந்து பார்த்தா அன்றைக்கி என் வீட்டு மொட்டை மாடியிலேருந்து காமிச்சேன், ஞாபகம் இருக்கா அவங்களுக்கு? ஷார்ட்ஸில் நல்லா தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் ஷார்ட்ஸில் காமிச்சேன். இது தண்ணி வராதப்ப எடுத்தது. கேரளால நல்லா மழை பெஞ்சு செம்ம தண்ணி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஒய் ஃபால்ஸ் வந்து ரோட்ல போறப்ப உங்க ரைட் ஹேண்ட் சைட்ல செம்ம சூப்பரா இருக்கும். நீங்க டுவர்ட்ஸ் குமுளி போறீங்க அப்படின்னா. கூடலூர் வந்து நான் சின்ன ஊருன்னு சொன்னேன், ஆனா ரொம்ப இயற்கையான ஊருங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் விவசாயம் தான் பண்றாங்க. சுத்தமா தெரியல மழை, ஃபுல்லா கேரளா தான் அது ஃபுல்லா. ஈவன் மோஸ்ட் ஆஃப் த ஃபாரின் கண்ட்ரிக்கு அங்கே இருக்க மலை அடிவாரத்துக்கு அடியில் நிறைய பிளான்டிங் பண்ணி அந்த பிளான்ட்டை ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்கன்னுலாம் கேள்விப்பட்டேன். அவ்வளோ இயற்கையான பூமி இது. பெரியகுளத்தை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லாக மாங்காய் பிஸ்னஸ் தான். அதே மாதிரி தான் கூடலூர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வாழை, அதுக்கப்புறம் கிரேப்ஸ், அது ரெண்டுமே ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு. அது போக எல்லா வெஜிடபிள்ஸும் பயிரிடுவாங்க. கேரளாவில் எப்போ ரொம்ப மழை வருதுன்னு தெரியுதோ, கூடலூரில் இருக்க எல்லா ஆறு அருவி இந்த மாதிரி எல்லாத்துலேயும் சூப்பராக தண்ணி வர ஆரம்பிச்சிரும். இது ஃபுல்லாகவே எங்கள் வீட்டிலேருந்து 5 minutes 10 minutes கேப்பில் தாங்க இருக்குது. ஆட்டோலேருந்து இறங்கினோட நாளாக ஓட ஆரம்பிச்சிட்டு அதை பார்த்தோன்னே எனக்கு அந்த வைப்பை என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. அவ்வளோ சூப்பராக இருந்தது. அப்படியே டாப்பில் ரைட்டில் பாருங்களேன், மதுரை மாநகராட்சி. இது எங்கேருந்து வர தெரியுமா? லோயர் கேம்ப்லேருந்து தண்ணி வருது உங்களுக்கு. இந்த வீடியோவில் நீங்கள் லோயர் கேம்ப்லேருந்து எந்தெந்த இடத்துக்குலாம் தண்ணி வருதோ அந்த எல்லா ஸ்பாட்டுக்கும் ஒரே நாளில் நான் போயிட்டு வந்துட்டேன். நினச்ச உடனே போக முடியல. இந்தியா வந்துட்டா ஏகப்பட்ட பிளான் இருக்கும், இந்த இடத்துக்குலாம் போகணும்னு நினைச்சிட்டே இருந்தோம். திடீர்னு கேரளால மழை வருதுன்னு சொன்னாங்கல்ல, உடனே ஒரு ஆட்டோ புக் பண்ணிட்டு நாங்கள் எல்லாரும் கிளம்பிட்டோம். நீங்க கூடலூர் வர்றீங்க அப்படின்னா ஓன் கார்ல வச்சுட்டுலாம் இந்த இடத்துக்குலாம் போக முடியாது. அது ஓன் காரை ஒரு இடத்துல நிப்பாட்டி லோக்கல்ல ஒரு ஆட்டோ டிரைவர் பிடிச்சிக்கோங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி இடத்துக்குலாம் அவங்க தான் நம்மள சூப்பரா எக்ஸ்ப்ளோர் பண்ணி போய் கூட்டு போய் காமிப்பாங்க. தண்ணி எங்க ஃபோர்ஸா வருதோ அங்க வரலாம் நீங்க போக கூடாது, அங்க ரொம்ப டீப்பா இருக்குன்னு சொன்னாங்க. அந்த பாறை தெரியுது பாத்தீங்களா, அங்க வர நீங்க போயிட்டு குளிச்சுட்டு வரலாம். மேபி உங்களுக்கு நீச்சல் தெரிஞ்சிச்சு, அவங்க அலோவ் பண்றாங்க, கம்மியா தண்ணி வந்துச்சுன்னா நீங்க போய் குளிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அப்படியே என் தலைக்கு மேல இருக்க கேரளா மலையை பாருங்களேன், அங்க செம்மையா மழை பெஞ்சா மட்டும்தான் நம்ம ஊர்ல சாரலே அடிக்கும். அப்படி சூப்பரா இருக்கும். தமிரா சாஃபிக்கு தண்ணிக்குள்ளே வரணும்னு ஆசை. சல்லுலாம் வரவே இல்லை, அப்படியே வெளியவே நின்றுக்கிட்டான். கண்டிப்பாக ஸ்லிப்பர் இல்லைன்னா கிராக்ஸ் போடாமல் உள்ளே போகவே முடியாது. ஏன்னா பெரிய பெரிய கல்லாக இருக்குது, நல்ல காலெல்லாம் கிளிக்கிற மாதிரி இருக்குது. இது நல்லா குடிக்கிற தண்ணி தாங்க, ஆனால் டைரெக்டாக குடிக்கக்கூடாது, கண்டிப்பாக இன்ஃபெக்ஷன் ஆயிரும். அதில் மருந்தெல்லாம் போட்டு சம்திங் இதை பியூரிஃபைலாம் பண்ணி தான் நம்ம கொடுப்பாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, டெக்னிக்கலி லாஜிக்கலி இங்கே குளிக்கக்கூடாது, துவைக்கக்கூடாது. ஆனால் நம்ம ஊர் மக்கள் கேட்பாங்களா? வேறு வழி இல்லை. நம்ம குளிக்கவும் இல்லை, துவைக்கவும் இல்லை. ஜஸ்ட் போயிட்டு அந்த கிளைமேட் அந்த வைபை என்ஜாய் பண்ணிட்டு ஃபேஸ் எல்லாம் கழுவிட்டு அப்படியே அங்கேருந்து கிளம்பியாச்சு. என்னடா இதவே காமிச்சிட்டு இருக்கே பார்க்காதீங்க. அப்படியே இங்க இருந்து அந்த லாஸ்ட் வரையும் பாருங்களேன், தண்ணி எங்க முடி ஓடுதுன்னு சொல்லிட்டு அப்படியே காலண்டர்ல வர பிக்சர் மாதிரியே இருக்கு பாத்தீங்களா? செம்மையா இருக்குல்ல? மேல பாருங்களேன் வானத்தை. நான் உள்ள போய் நல்ல போட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிள்ளைங்களுக்கு நம்பிக்கையே வருது. அடடா இதை மிஸ் பண்ணிடக்கூடாது சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் அவங்க எல்லாரும் உள்ள வந்து விளாண்டாங்க. இன்னொரு ஆளை பத்தி மெயினா சொல்லியே ஆகணும். இந்த ட்ரிப்பை இந்த டே ஃபுல்லா இது இப்படிதான் ஆர்கனைஸ் பண்ணி என்னை கூட்டிட்டு போனது யாருன்னா, என் பக்கத்து இருக்கு பாத்தீங்களா, என்னோட தெருக்கார ஃப்ரெண்டு. அது அப்படிதான் சொல்லணும். நம்ம பிறந்து வளர்ந்து படிச்ச இடத்துல நமக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, ஆனா கல்யாணம் பண்ணி போற இடத்துல அது ரொம்ப கஷ்டம். ஃப்ரெண்டு பேர் வந்து நஸ்ரின். என்னை மாமியாரா பார்த்து எனக்கு பிடிச்சி கொடுத்த ஒரே ஃப்ரெண்டு. மெயினாக ஃபஸ்ட்டு நான் கூடலூரில் காமிச்சிக்கணும், சுருளி அருவி தான் காமிச்சிருக்கணும். தண்ணி வராதப்பையும் லாக் பண்ணி வச்சிருந்தான், தண்ணி வருதுன்னு லாக் பண்ணி வச்சிருக்கான். இது தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த அங்கே பைப்பாக வருதா பிளாக் கலரில். லாஸ்ட் வீடியோவில் அதுக்கு மேலே ஏறி போய் நின்று ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்து காமிச்சிருப்பேன் நான். இதுலேருந்து வர தண்ணி தான் அப்படியே வந்து இது வழியாக வந்து அப்படியே இப்படி வருது.
அது ஃபுல்லாக கேரளாலேருந்து வர்ற முல்லை பெரியாரோடைய தண்ணீர். இது செகண்ட் ஸ்பாட்டுங்க. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய இடம். இதில் நிறைய பேர் விழுந்து இறந்து போயிருக்காங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும் நம்ம இங்கே போனோம்னா. இங்கே நின்று குளிக்கிறதுலாம் ரொம்ப டேஞ்சருங்க. சொல்லும் போதே ரொம்ப கவலையாக இருக்குது. நான் போகிறதுக்கு ஒரு 2-3 வீக்ஸ் மேபி 1 வீக் முன்னாடியே ஒரு பையன் விழுந்து இறந்து போயிட்டான்னு சொன்னாங்க. அந்த உள்ள ஒரு தண்ணி மாதிரி உள்ளே போதா ஒரு ஓட்ட மாதிரி, அதுக்குள்ளே விழுந்து தான் இறந்து போயிருக்காங்க. இதில் விழுந்தாங்க அப்படின்னா, இதிலெல்லாம் விழுகிறாங்க அப்படின்னா 1 or 2 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் பாடி கீழே வரும். அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு இடம் போனோம் இல்லையா, அங்கே வரும். அப்படி இல்லை அப்படின்னா பாளையத்தில் ஒரு இடம் இருக்குது. இதே மாதிரி நீங்கள் பார்த்துருப்பீங்க, நிறைய ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க. அந்த இடத்துக்கு தான் நம்ம பாடி போகும். அதனால இதெல்லாம் தேவையில்லாத வேலை. போகிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துட்டு வாங்க. அதாவது வந்து ஒரு இடத்துல குளிக்கக்கூடாதுன்னு சொன்னால் குளிக்கக்கூடாதான். அவங்க ஒருத்தர் நிற்கிறாங்க பார்த்தீங்களா, அது கீழே 2-3 ஸ்டெப்ஸ் இருக்கா, அதில் இறங்கி அந்த இடத்துல 2 பசங்க குளிக்கிறாங்க. அதுலேருந்து லைட்டாக கால் ஸ்லிப்பான என்ன ஆகும், அவ்வளோதான். இதெல்லாம் எதுக்கு தேவையில்லாத வேலைலாம் பார்க்குறாங்க இந்த பசங்கன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. இந்த இடத்துக்கு பேர் எக்ஸாக்ட்லி வைரபானை. யாரெல்லாம் வந்து கும்ளி டூர் வராங்களோ அவங்க எல்லாருமே கூடலூருக்கு ஒரு நாள் ட்ரிப்பாவது கண்டிப்பாக எல்லா ஜீப் டிரைவரும் கீழே கூட்டு வந்துருவாங்க. என் ஃப்ரெண்டுக்கு தான் பயம், வந்துட்டு அங்கே நிற்கவே விடலை. இப்போ அடுத்த ஸ்பாட்டுக்கு போகலாமா? ஒரு டே ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த இடத்துக்குலாம் போகலான்னு சொல்லி பிளான் பண்ணலாம். ஆனால் இந்த மனுஷங்கள்லாம் மீட் பண்ண போறோன்றது யாருக்குமே தெரியாது. அதெல்லாம் வந்து இறைவனோட கட்டளை. கரெக்ட் தானே? இன்னைக்கு நான் அவங்கள மீட் பண்ணும்போது அவங்க கிட்ட இருந்து வைப் அப்படியே என்கிட்ட ஒட்டிக்கிச்சு. அவங்கள நான் என்னைக்குமே லைஃப் லாங்கா மறக்க மாட்டேன். நான் இந்த வரேன் சூப்பரா பாட்டு போட்டுல நீ கருதா இருக்கிறீங்க. இது என்ன கீரையா அது? எள்ளா? ஓ, எள்ளு செடியா? என்ன பாட்டு பாத்தியா? குயிலூதும் கண்ணனுக்கு குயில் பாட்டு பாடும் கேக்குதா? எப்படி இருக்கு பாத்தீங்களா கூடலூர்? இதுதான் நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்த ஊர். நான் பிறந்த ஊர் ஒரு விதம்னா இது அதை விட பயங்கரமான விதமாக இருக்கும். இது என்ன செடி தெரியுமா? இவ்வளோ நேரம் நான் அறுத்தேன் இல்லை, அது என்ன செடி தெரியுமா? எள்ளு செடி. தெரியுதா உங்களுக்கு? என் கையில் வேற புண்ணா இருக்கு. இது கருப்பு எள்ளு. இருந்தா தெரியுதா? இது வந்து கருப்பு எள்ளு. அதை தான் அந்த அந்த கருது தான் அதை அறுத்துட்டு இருக்காங்க அவங்க எல்லாத்தையும். அது வர காயணுமா? காஞ்சாதான் உதிரும். இந்தா தெரியுதா உங்களுக்கு? சாப்பிட்டு பார்க்கலாம். ஆனால் இனிப்பா இருக்கு. காஞ்சாதான் அப்படி இருக்கும் போல. காஞ்சா எண்ணெய் மாதிரி வரும். இப்போ பச்சையா இருக்குல்ல, அதனால கொஞ்சம் ஸ்வீட்டா இருக்க மாதிரி இருக்கு. நல்லா தான் இருக்கு. கொடு. என்னால் ஒரு செடியாக இருக்க முடியல. அவங்க எங்கேருந்து அறுத்துக்கிட்டே வந்திருக்காங்க பாருங்க. அங்கேருந்து அறுத்துக்கிட்டு அப்படியே போட்டுக்கிட்டே வந்திருக்காங்க. இதை ஃபுல்லாக அறுத்து இங்கே வந்துட்டாங்க. என்னால் ஒரு செடியாக இருக்குமோ நான் வேரோட பிடுங்கி எடுத்துட்டேன் கொத்தா. எல்லாருமே டான்ஸ் ஆடுங்க பாருங்களேன். இது ஃபுல்லாக கேரளா தானே? பழையங்குடியா? பழையங்குடி. இது இது கேரளா கிடையாது. இது வந்து பழையங்குடி கிராமம். இது பழையங்குடி. இது ஃபுல்லாக மேலே மக்கள்லாம் இருக்காங்களாம். அவங்க ஸ்கூல் தனியாக ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்களாம். அதுக்குள்ளே சாப்பாடு லோயர் கேம்ப்ல இருந்து பழையங்குடி மக்கள் அது வந்து ஸ்கூல் இருக்கா, லோயர் கேம்ப்ல இருந்து சாப்பாடெல்லாம் செஞ்சு இங்கே அனுப்பிடுவாங்களாம் ஸ்கூல் பிள்ளைங்களுக்குலாம். இந்த சைடு ஃபுல்லாக எள்ளு போட்டு அதே மாதிரி தான் அறுத்து எடுத்துட்டாங்களா. இந்த சைடு ஃபுல்லாக அவரைக்காய். எங்கள் ஊர் சைடு அவரைக்காய் வந்து ரொம்ப ருசியாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். அந்த ருசி டேஸ்டெல்லாம் ஒன்று தானே. இது வந்து தெரியுது அவங்களுக்கு அவரைக்காய். இதோ வேற உள்ளே போய் விழுந்துடாத. இந்த பச்சையில் எங்கே தொங்குதுன்னு கம்மியா இதாக தொங்குது பார்த்தீங்களா? இந்த அங்கே இருக்கு பார்த்தீங்களா? இந்த இருக்குல்ல அவரைக்காய். இது ஃபுல்லாக எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாக மா, பெலா, வாழை, அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவரைக்காய் எல்லாம் வெஜிடபிள்ஸ் மட்டும்தான். ஃபுல்லாக வெஜிடபிள். ஏன்னா இது ஃபுல் அண்ட் ஃபுல் கேரளாவுக்கு எல்லாமே போகும் உங்களுக்கு ஏற்றுமதி. டெய்லி சாயங்காலம் வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க எல்லாத்தையுமே. இல்லை பிறண்டுருவேன். நான் ஓடி வர ஆசையாக தான் இருக்குது. ஆனால் குட்டி பாதையாக இருக்குது. பொட்டக்குன்னு பிறண்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் சச்ச நைஸா மழை வேறு பெய்யுது. உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? நல்ல மழை. ஒரு சைடு லைட்டாக வெயில் அடிக்குது, பட் மழை பெய்யுது. ஆசம் கிளைமேட்டு. என்ன தூக்கிட்டு வரணும் இவ்வளோ வெயிட்டாக இருக்குது? போலாமா? போய் சாப்பிட்லாம். பூவா போயிட்டு வரேங்க்கா. போயிட்டு வரேன். உங்க வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இவ்வளோ வயசானப்ப நீங்க டான்ஸ் ஆடுறீங்க. உங்க வைப் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா உங்க வயசுல நான் இவ்வளோ சுறுசுறுப்பா இருப்பேனான்னு தெரியல. நான் இப்படி மட்டும் பண்றேன் உங்க கூட சேர்ந்து. தேங்க்யூ.
இது வந்து ரொம்ப ஃபேமஸான கண்ணகி கோயில்னு சொன்னாங்க. எனக்கு அதை பற்றி அந்த ஆட்டோ டிரைவரை நான் வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. இதில் ஏதோ சின்ன வரலாறுலாம் இருக்கான். இது செம்ம சூப்பராக பாருங்களேன். அது எப்படி அந்த கிளைமேட்டு கீழே அந்த மலைக்கு கீழே எப்படி பாருங்களேன், அந்த கிளைமேட் வந்து அப்படியே மலைக்கு கீழே அந்த கோயில் அதெல்லாம் பார்க்குற அந்த அட்மாஸ்பியரே எப்படி இருக்குது பாருங்களேன். எத்தனை சிலை இருக்குது பார்த்தீங்களா, கோயில் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே ஒன்று அங்கே 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 இதெல்லாம் பயங்கர ஃபேமஸாக இருக்குமா இந்த ஊர் சைடு. நமக்கு தெரியாது, பட் நான் வந்து ஒரு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டை காமிக்கிறனால இதையும் நான் உங்களுக்கு வந்து ரெக்கார்டு பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை பார்த்துக்கங்க. இன்ஃபர்மேஷனை வந்து அந்த ஆட்டோ டிரைவரை நான் கொடுப்பாங்க. நிறையா இருக்குது பின்னாடி. இங்கே எனக்கு இவங்களோட பேரெல்லாம் எனக்கு தெரியல, பட் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, நான் இப்போ வந்து இன்ஃபர்மேஷனை மட்டும் கொடுக்குறேன். கேரளா விலாக் யாரெல்லாம் பார்த்தீங்களா கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. அங்கே ஒரு கண்ணகி கோயில் இருக்கு இல்லையா, அதாவது வந்து கண்ணகி அவங்க இங்கே ஒரு கால் அங்கே ஒரு கால் வச்சாங்களாம். அதான் அதோட வரலாறு. இதுதான் அந்த கோயிலோட என்ட்ரன்ஸ். ஆக்சுவலாக இது வந்து கீழே இருக்குது. ரியல் டெம்பிள் வந்து மேலே மலை மேலே இருக்குமா. இது கோயிலை பற்றி சொல்லவா? சொல்லுங்கண்ணே. இதாங்க கீழே அடிவாரம் கூடலூர் பள்ளத்தாக்கு அடிவாரம் கண்ணகி கோயில். இந்த கோயில் தான் பல காலத்து கோயில். மேலே அடிவாரம் மலை அந்த திருப்பதிங்களா அந்த மலை தான் கண்ணகியோட பாதம். கேரளாவில் ஒரு கால், தமிழ்நாட்டில் ஒரு கால். அதே பூர்வீக கண்ணகி கோயில். இது வந்து கீழே இருக்க கண்ணகி கோயில். இது ஒரு சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு நல்லா விசேஷமாக கொண்டாடுவாங்க. சித்திரை பௌர்ணமிக்கு நாளில் ஒரு நாள் மட்டும் பயங்கர விசேஷம். இந்த மலையில் தான் ஏறி நடந்து போவாங்க மேலே ஒரே சித்திரை பௌர்ணமி அன்னைக்கு மட்டும். இதுதான் மதுரைக்கு உள்ள இது அடையாளம். ஓகே அண்ணா, தேங்க்யூ அண்ணா. நஸ்ரினா திண்டது போதுவா? ஆமாம், அவன் இழுக்காத குத்தி எடுத்து வர வழியில். நஸ்ரின கருப்பு மாடு எப்பா பாரு தின்னுக்கிட்டே இருக்க. இங்கே வா இங்கே தண்ணி குடிவா. போதுவா, திண்டது போதும், தண்ணி குடிக்கவா. அது வருது பாரு, சொன்னு வருது பாரு. ஒரு மாடு அசையும் பாரு பாரு. வெயிட் பண்ணு நஸ்ரின, இங்கே வா 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 வா. இந்த வருது பாரு. இந்த பத்தியா எங்க கம்மு இங்க பாரு. நான் எங்க திருப்பி பார்த்தேன். நீ சொல்றத காட்ட மாட்டேன். அதாவது வந்து 2 ஃபேமிலி வந்திருக்குமா. இங்க பாருங்க, இது ஃபுல்லா இது நஸ்ரின். ஓகே, இடியாப்பம் கடியாப்பம் சடியாப்பம்லாம் இங்க எடுத்து திருப்பினீங்க அப்படின்னா இது சோறு, காய்கூட்டு, பருப்பு, மாங்காய், சிக்கன், அதுக்கப்புறம் ரசம். இது எல்லாமே வந்து அனிஸ் மச்சி. இது எல்லாமே நீ பேசு. இதெல்லாம் வந்து அனிஸ் மச்சி பண்ணாங்க. செம்ம சூப்பரா இருக்குல்ல. இதுதான் எங்களுக்கு இன்னைக்கு அவுட்டிங்கோட. இதுதான் வந்து இந்தியன் பிக்னிக்கோட லஞ்ச் சூப்பரா இருக்கு. ஆனா எப்படி உட்காந்து சாப்பிட்றோம் நீங்க பார்க்கணும்ல. பாருங்க, நாங்க இப்படிதான் உட்காந்து சாப்பிட்றோம். அப்படியே இது கீழே சல்லும் இப்படியே உட்காந்து சாப்பிட்றோம். இது கீழே ஃபுல்லாக எங்கள் ஆட்கள் இப்படி உட்காந்துருக்காங்க எல்லாரும். தெரியுதா? இதுக்கும் பெரிய டிஃப்ரென்ஸே இல்லை. நஸ்ரின சோறுனோட வந்துருவியா? போ அங்கிட்டு. அது வர கியூட் பாரு, கியூட்டா இருக்கு பாரு சபி. ஆனா நீ பாரு எப்படி இருக்கன்னு. பரவாயில்ல. மாடு காலையில கறக்கிற ஃபர்ஸ்ட் மாடுக்கு தான், ஃபர்ஸ்ட் பாலுக்கு தான் பெலா. என்ன வளர்றேன் ஆரோக்கியாவின் மச்சுக்கு சிரிப்பு. காலையில கடக்கிற ஃபர்ஸ்ட் பால் தான். என்ன சொல்லுங்க, கறக்கிற ஃபர்ஸ்ட் பால் யாருக்கு? கண்ணுக்குட்டிக்கு. நம்ம என்ன கண்ணுக்குட்டி கொடுத்தோம்? கரெக்டு தானே, நம்ம தான் ஃபர்ஸ்ட் குடிச்சோம். எங்களோட லஞ்ச் டே இங்க செம்ம வைபான இடம். எப்படி இருக்கு பாத்தீங்களா? தண்ணி பக்கத்துல, நாங்க அப்படியே கலந்து குடிக்கிற மாதிரி பால் மாடெல்லாம் பக்கத்துலயே மேய்த்து இங்க டீ போட்டு குடிச்சிருவோம் நாங்க. இங்கேயே நாங்க பாலை பீச்சு டீ போட்டு குடிச்சிருவோம். அந்த மாதிரி வைபான இடத்துல உட்காந்துருக்கோம். பாய். சண்டையா அது ஒரு ஃப்ரெண்டு தண்ணி ஊத்துறது, நான் எங்கிட்ட தண்ணி ஊத்துறேன். யாரு ஜெயிக்கிறான்னு பாக்கலாமா? உங்க அம்மா வந்து கூட்டு போ. இவ்வளோ நேரம் இங்கே தான் உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு கொஞ்சம் தண்ணியில் வந்து காலையில் கறக்கிற முதல் பார் கண்ணுக்குட்டிக்குன்ற மாதிரி கண்ணுக்குட்டியில் கழுவிட்டுறாங்க. இங்கேருந்து கிளம்பிடுவோம். கண்ணுக்குட்டி நான் இங்கே இருக்கு. நஸ்ரின்
கண்ணுக்குட்டி நான், மாடு அங்கே இருக்கு. பாய். நான் எவ்வளோ வேணால் தண்ணி மெத்தி கூட ஊற்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவள் என் சைடு தண்ணி ஊற்றினா ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்குது. என்ன தெரியுமா? மைக் வச்சிருக்கேன் தண்ணி ஊற்றிடாதுன்னு சொல்லிடுவேன். அந்த நாய் பயந்துரும். அவன் என்னோட கிராக்ஸில் சரியா. அங்கே வந்து பிள்ளைங்க எல்லாம் வந்து கார்ட் விளாண்டுட்டு இருக்காங்க உட்காந்து. தூரமாக தெரியுதா, கேரளாவில் நல்லா மழை பெய்யுது, நல்லா அடித்து பெய்யுது மழை. அந்த தண்ணி வந்து அளவு காலையில விட இப்போ வந்து அளவு வந்து கூடிக்கிட்டே இருக்குது. இந்தா இப்படியே பாருங்கள், இப்படியே பார்த்தா அப்படியே போகுது. இந்த இடத்துக்கு பேர் ஊமை தொழு பாலம்னு சொல்லுவாங்களா. பாலத்துக்கு கீழே தண்ணி போகுது இல்லையா, அதனால. இந்த இடத்தோட பேரை சொல்ல மறந்துட்டு, இதுக்கு பேர் வைரவா அணை. அந்த பாலம் இருக்குல்ல, எந்த பாலம்? அந்த மேல அங்க இருக்குல்ல. அவசரப்படக்கூடாது, கேமரா ஆன் பண்ணுறதுக்கு மட்டும் இன்ஃபர்மேஷன் சொல்லிடக்கூடாது. சொல்லு. அந்த மாடு போதுல, மாடு போகுது. அந்த இது வரையுமே அந்த தூண் இருக்குல்ல, தண்ணி அங்க வரையும் வரும். அந்த பிளாக் கலர் தூண் இருக்குல்ல, அது எந்த காலத்துல? இப்போ அடுத்த மாசம் வந்துடும். 1 மாசம் தான் இருக்கு. அப்படியே மழை அதிகமாக வர அங்க வரையும் வரும் தண்ணி. உண்மைதானா? ஆமா, இது ஃபுல்லாமே தண்ணி ஆயிரும். இந்த இடம் ஃபுல்லாமே. அப்ப இதுக்குள்ள வந்து உட்காரவே இது உள்ள என்ட்ரி உள்ள விட மாட்டாங்க ஃபர்ஸ்ட். அந்த பக்கம் வந்து கரண்ட் எடுக்கிறாங்க. அது தண்ணி ஃபுல்லா அங்க வரையும் வந்துடும், மேல வரையும். அப்படியா? இன்னும் மழை அதிகமாக அந்த மேலேயே நடக்க முடியாது, பாலம் மேலேயும். இப்போ இது பேர் என்ன சொல்லு? காஞ்சிமாத்துறை. காஞ்சிமாத்துறை. ஓகே, தேங்க்யூ ஃபார் த இன்ஃபர்மேஷன். நாங்கள் இவ்வளோ நேரம் சாப்பிட்டோமா, சாப்பிட்டு முடிச்சு கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தோம். ஏன்னா இன்னைக்கு ஷடவுன் வேறு, 5 o'clock மட்டும் கரண்ட் இருக்காது. இப்போ பாருங்களேன், நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிச்சு. பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கேரளா ஃபுல்லாக தெரியல. அங்கே ஒரு அருவி மாதிரி வந்துட்டு இருந்துச்சா, அதெல்லாம் தெரியல. பார்த்தீங்களா, ஃபுல்லாக நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நாங்கள் இப்போ அவ்வளோதான், வீட்டுக்கு கிளம்பிட்டோங்க. பாருங்க, தெரியல கேமராவில் உங்களுக்கு தெரியாது, ஆனால் நல்லா இருட்டிருச்சு, நல்ல மழை. ஓகே, பாய். மை காட், இதுவரையும் லைஃப்ல நான் வானவில் பார்த்ததே இல்லை. இங்க பாருங்களே. ஓ, என் லைஃப்ல நான் பார்த்ததில்லை. இது ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். நான் பார்த்ததில்லை. சொல்லுமா. ஃபுல் ரெயின்போ இன் மை லைஃப். நானும் பார்த்ததே. அதாவது வந்து வானவில் யாரும் பார்க்காமலாம் இருந்திருக்க மாட்டோம், கண்டிப்பாக பார்த்துருப்போம். ஆனால் இவ்வளோ பக்கத்தில் ஃபுல் கலரும் அப்படியே செம்மையாக இருந்துச்சு. எப்படி அதை சொல்கிறதுனே தெரில. எனக்கு அப்படியே இறங்கி திடீர்னு ஓட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வானவில் கையில் பிடிச்சிடலாமா அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரியான வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் எந்த ஊரில் பிறந்தேன், எந்த ஊரில் வளர்ந்தேன், இப்போ எந்த ஊரில் கல்யாணம் பண்ணி வந்திருக்கேன் அப்படின்ற எல்லா விஷயத்தையும். அம்மா பயமாக இருக்குது, கவிராதீங்க. நாங்கள் உங்களை ஒன்றும் பண்ண மாட்டோம். ராசா போயிட்டு வாங்கம்மா. போயிட்டு வாங்க. டாக்டர் போனதுக்கப்புறம் நான் எடுத்துக்கிறேன். ஸோ நான் கல்யாணம் பண்ணுற அந்த ஊரில் என்னென்னா சூப்பரான பிளேஸ்லாம் இருக்குன்றது இந்த வீடியோவில் கொஞ்சம் நான் காமிச்சிருக்கேன். இன்னும் நிறைய ஊர் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். தேனி மாவட்டமே அப்படி தான் இருக்கும். தேனி, கம்பம், கும்பல் எல்லாமே அப்படி தான் இருக்கும். ஸோ உங்கள் லைஃப்பில் கொஞ்சம் டைம் எடுத்து பிரேக் எடுத்து இங்கிட்டலாம் வரணும்னு நினச்சிங்கன்னா செம்ம ஒர்த்தாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சரியா? சூப்பரான டைம் வந்து ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், டிசம்பர்லாம் செம்மையாக இருக்கும். ஓகேயா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடியோவாக இருக்கும். என்னை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறையா ஃபீல் குட்டான வீடியோஸ் கண்டிப்பாக நம்ம சேனலில் வரும். ஓகேயா? இதுக்கப்புறம் என்கிட்ட தான் பேசணும், என்னை தெரிஞ்சுக்கணும், துபாய் பற்றி தான் தெரிஞ்சுக்கணும், எதாக இருந்தாலும் எனக்கு இன்ஸ்டாகிராம் DM பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஓகேயா? இன்னொரு ஃபீல் குட்டான வீடியோவில் மீட் பண்ணலாமா? பாய்.